ஒரு பக்கம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போறாரு. அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். ஒரு இம்பாக்டே கொடுக்காது. நான் சொல்றேன், ஒரு 3 மாதம் சென்று பாரு, அவர் என்ன பேசுவார். நேற்று வரையிலும் இந்துத்துவாக்காரர் அவர். நேற்று வரையிலும் இந்துத்துவா என்பது பிராமணிய மேலாண்மை, இந்துத்துவா என்பது வேத மேலாண்மை. அதனால தான் தமிழ்நாடு எதிர்க்கிறது. ஏன் ஒடிசா எதிர்க்கவில்லை, ஏன் வங்காளம் எதிர்க்கவில்லை, ஏன் மத்திய பிரதேசம் எதிர்க்கவில்லை என்றால் அவர்களுக்கு சொந்த நாகரிகம் கிடையாது. நாங்கள் தமிழிலிருந்து வந்தவர்களை போட முட்டா பகல போங்கள நாத்தம் பிடிச்சது. அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தொலை எங்கள்கிட்ட வந்தாலும் சரி, தெருவில் போனாலும் நாடு ஒன்று நல்லவன் விளங்காதவனா இருக்கேன், விளங்கினவன் அயோக்கியனா இருக்கேன். லீமா ரோஸ் அவர்கள் வந்துட்டு பழக்கருப்பை அவர்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது, அவர் ஜிஎஸ்டி கட்டுறாரா. லீமா ரோஸுக்கு தெற்கும் தெரியாது, வடக்கும் தெரியாது. நீ கட்டுற, நான் கட்டுறேன், கேமராமேன் கட்டுறாரு, வண்டி இருக்கிறவன் கட்டுறேன், பிச்சை எடுக்கிறவன் கூட கட்டுறான். இவர்களுக்கு பாடம் கற்பிச்சே நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ மோசடியாக சம்பாதிக்கிறீர்கள். ஒரு லாட்டரி சீட்டு தப்பான தொழில், கேவலமான தொழில். இந்த தொழிலை தவறாக வேறு செய்து நீங்கள் பெரும்பொருள் ஈட்டி வைத்திருக்கிறீர்கள். உலகத்தில் ஜிஎஸ்டி கட்டப்படாத ஒன்றே கிடையாது, கட்டாதவனே கிடையாது. உனக்கு ஒரு அளவு புரியவும் இல்லை. கேவலமான தொழிலை செய்து மக்களை அட்டை போல் உறிஞ்சி வாழ்கின்ற அநாகரிகமான கூட்டம் என்ன மதிப்பை மக்களிடம் எதிர்பார்க்கிறது. நான் லாட்டரி சீட்டு கும்பலின் கையில் தமிழ்நாடு அரசியல் மாற்றிக்கொண்டு விட்டது என்று சொல்வதற்கு விஜயினுடைய ஆட்சி 3 மருமகன் கையில் இருக்குது. எப்படி பெரிய ரத்தம் வடித்து வேர்வையை வடித்து வீட்டிய பணமா இந்த மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்த பணம். மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இன்னைக்கு இந்த நேர்காணல்ல தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பையா அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? சொல்லு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போறாரு. அது ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். ஒரு இம்பாக்டே கொடுக்காது. நான் சொல்றேன், ஒரு 3 மாதம் சென்று பாரு, அவர் என்ன பேசுவார். நேற்று வரையிலும் இந்துத்துவாக்காரர் அவர். நேற்று வரையிலும் இந்துத்துவா என்பது பிராமணிய மேலாண்மை, இந்துத்துவா என்பது வேத மேலாண்மை. அதனால தான் தமிழ்நாடு எதிர்க்கிறது. ஏன் ஒடிசா எதிர்க்கவில்லை, ஏன் வங்காளம் எதிர்க்கவில்லை, ஏன் மத்திய பிரதேசம் எதிர்க்கவில்லை என்றால் அவர்களுக்கு சொந்த நாகரிகம் கிடையாது. கலிங்கம் என்று ஒரு கலிங்கத்து பழனியே நம்முடைய நாட்டில் பாடப்பட்டது. கலிங்கம் என்ற ஒரு நாடு தனிநாடு என்றாலும் கலிங்கத்துக்கு ஒரு தனி நாகரிகமும் இல்லை. அசோகன் படையெடுத்து சென்றான், வென்றான். பிறகு அவன் பெரிய மகானாக மாறுவதற்கு வங்காளம் காரணமாக இருந்தது என்பதனாலே தான் கலிங்கம் அறியப்படுகிறது. கலிங்கத்து பழனியினுடைய தமிழிலே பாடப்பட்ட காரணத்தினால் கலிங்கம் அறியப்படுகிறது. அவ்வளோதானே தவிர தனி நாகரிகம், தமிழனுக்கு தனி நாகரிகம் உண்டு. சிந்து சமவெளி நாகரிகம் நம்முடைய நாகரிகம். வேத நாகரிகத்திற்கு இணையான இன்னொரு பிற நாகரிகம் இந்தியாவிலேயே நம்முடைய நாகரிகம் மட்டும்தான். அதனால நான் என்ன சொல்கிறேன், இந்த மடையங்க தெலுங்கனுக்கும் கன்னடியனுக்கும் ஒரு அளவும் புரியலை. அவங்க மடையங்களாக இருக்காங்க. தமிழில் இருந்து பிறந்தோம் என்பதே அவனுக்கு தெரியலை. நம்ம மகள் என்று சொல்லுகிறான், மகள் என்று சொல்லுகிறான். நீ வேறையா? பேட்டி என்றா சொல்லுகிற நீ? பேட்டியா பேட்டியா? அவக்காள் பூரா. இப்போ நான் வரமா பானா 7 பானா வச்சுருப்பேன், அவன் 7 சாணா வச்சுருப்பேன். நார்த்தம் பிடிச்ச மொழி அது. சா அடிவகத்தை தூக்கி பிடிச்சிடும். ஆம்பளைகளுக்கெல்லாம் கெடுதல். நான் சொல்கிறேன், இது ஒரு மொழின்னு வச்சுருக்கேன். சா ஜா ஹா ஹா ஹா. என்னடா தமிழ் எல்லாம் தொண்டைக்கு மேலே வரும். அறிவரை போகிய பொறியிற நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே அறிவிப்பாயே அறிவிப்பாயே. ஒன்று எல்லாம் வல்லின எழுத்துக்களை கொண்ட சொல். ஒன்றிலாவது தொண்டைக்கு கீழே போகிறதா? மூச்சை விடாம பேசக்கூடிய மொழி தமிழ் மொழி தான். இது ஒரு மொழி. இதை இந்தியாவுக்கு மொழியாக்கணும், தேசிய மொழியா. அந்த மொழியை நம்ம கற்றுக்கணும். அது சிபிஎஸ்சியில் உட்காரும், அதை ஏற்றுக்கணும். இந்த முதலமைச்சருக்கு அதை மறுத்து பேசுவதற்கு சக்தி கிடையாது. இந்த இவங்க எல்லாம் பேசுகிறாங்க இந்துத்துவா, சமஸ்கிருதம். நான் சமஸ்கிருதம் சிறந்த மொழி நான் சொல்கிறேன், ஒத்துக்கிறேன். பிராமணன் சிறந்த சமூகம் நான் ஒத்துக்கிறேன். மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் எழுத தெரிஞ்ச சமூகம்டா நீ. மகாபாரதமும் ராமாயணமும் எளிய மூளைகளால் எழுதப்பட முடியாது. அதே மாதிரி எங்களுடைய தொல்காப்பியத்தையும் திருக்குறளையும் எளிய மூளையால் எழுத முடியாது. உனக்கு சமமானவங்க நாங்கள், எங்களை போட்டு அமுக்கிவிட்டா. அதனால தான் சண்டை போடுறோமே தவிர, இல்லைன்னா நீ உன்னுடைய சிறந்த அறிவு நாட்டுக்கு பயன்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், இந்து சமய அறநிலையத்திற்கு இந்த சேகர் பாபுவை போல் கை நாட்டுகளை எல்லாம் கொண்டு வந்து அந்த துறையில் வச்சு இந்து சமய அறநிலையத்துறைன்னு இருக்குல்ல,
அதை தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் இப்படி யோசிச்சு சொல்கிறேன்? தமிழ் சமயங்கள் நம்ம சைவம், வைணவம், முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எல்லாம் நம்ம. வேத சமயம் அவன், பகவத்கீதை, சனாதனம் அதெல்லாம் அவன். தப்புன்னு நான் சொல்லலைங்கிறேன். நீ சிறந்த அறிவு, சிறந்த இதிகாசம் படைத்தவன், நீ எங்களுக்கு சமமானவன். ஆனால் நீ எங்களை அமுக்கக்கூடாது, கீழே வச்சுக்கக்கூடாது. நாங்களும் திருக்குறள் எழுதியிருக்கோம். உன்னுடைய பாணினி எழுத்துக்கும் சொல்லுக்கும் தான் இலக்கணம் எழுதினேன். நாங்கள் எழுத்துக்கு எழுதினோம், சொல்லுக்கு எழுதினோம், பொருளுக்கு எழுதினோம். மனித வாழ்வு எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு நாங்கள் எழுதினோம். ஆணும் பெண்ணும் எப்படி இணைய வேண்டும் என்பதற்கு நாங்கள் எழுதினோம். உன்னை விட கூடுதலாக இலக்கணம், பொருள் இலக்கணம் கண்டவன் தமிழன். அதனால எங்களுக்கு கீழே இருக்கலாம், ஒத்துக்க மாட்டேன், சமமாறு. எங்களை அமுக்க நினைக்காத, இதெல்லாம் மாற்று. இதை ஸ்டாலினுக்கு செய்ய தெரியல. பெரிய திராவிட இயக்கம் பேசினாலும் இதை ஸ்டாலினுக்கு செய்ய தெரியல. இப்போ இருக்கிற பிராமணனால் செய்ய முடியாததை. அவர்களுக்கு என்னன்னா, இந்து மதம் என்று வைத்தால் இந்தியா முழுவதற்கும் மேலானதாக ஒப்புக்கொள்ளப்பட்ட பிறகு தமிழன் மட்டும் ஒப்புக்கொள்ள மறுக்கிறானே என்று கருதுகிறார்கள். நான் சொல்றது தெரியுதா அவனுக்கு? கன்னடத்து முட்டாளும் தெலுங்கு முட்டாளையும் ஒப்புக்கொள்ளுகிறேன். அதை இலதுன்னு நம்ம சொல்றத தெலுங்குல லேதுன்னு சொல்றேன். இலது என்றால் இல்லை, அவன் லேதுன்னு சொல்றான். மகள் என்று நாம் சொல்வதை மகளு என்று சொல்கிறேன். நாங்கள் தமிழிலிருந்து வந்தவர்களை போட முட்டாப்பைகளை போங்கள, நாத்தம் பிடிச்ச போய் அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தொலை எங்கள்கிட்ட வந்தாலும் சரி, தெருவில் போனாலும் சரி. ஒரு தனி நாகரிகம், நம்ம தென்னாடு முழுவதுக்கும் தனி நாகரிகம் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்கிற ஆற்றல் உனக்கு இல்லை. பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கன்னியாகுமரியை தாண்டி சொல்ல தெரியலை. சரி, அதெல்லாம் போகட்டும். அதனால இந்த சண்டையெல்லாம் ஒழியட்டும் என்று நான் எவ்வளவோ புது யோசனைகள்லாம் சொல்கிறேன். ஓநாயை வைத்து கொண்டு ஆட்டு மந்தையை காப்பாற்ற முடியாது, லாட்டி சீட்டுக்காரனை வைத்து கொண்டு மக்களை காப்பாற்ற முடியாது. அதனால மாமியா, மருமகன், மகன் எல்லாரையும் போக்கி விட்டு, எங்கேயோ போய் கொள்ளையடித்தீர்கள், மறுபடியும் அடியுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு, தகுதியான மனிதர்களை வைத்துக்கொண்டு, யோசனை உள்ளவர்களை வைத்துக்கொண்டு, மின் தொடர்பில் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறதா, மறுநாளே சீஃப் இன்ஜினியர் கோர்ட்டுக்கு வந்து விட வேண்டும். இது மாதிரி நீ ஆள்வதை நான் வரவேற்கிறேன். இந்த புரட்சி நாடு நினைக்காத புரட்சி நடந்து விட்டது. இதை கெடுத்து விடாதீர்கள். திமுக காரன் இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள போவதில்லை. அதாவது வழியில்லாத வழியில் செல்வது போல அறிவு அல்லாத அறிவை அறிவாக கொண்டு யோசனைகளை எல்லாம் செய்து, நான் சொன்னது போல டோஜோவால் ஜப்பான் அழிந்தது என்றால் டோஜோ வீட்டுக்கு போய்விட வேண்டும். உன்னால் பெரிய தோல்வி அடைந்தது என்றால் நான் விலகிக் கொள்கிறேன். தகுதியானவர்கள் இந்த கட்சியை எடுத்து நடத்துங்கள். திராவிட இயக்கத்தை அண்ணாவை போல் மீண்டும் நிலைநிறுத்துங்கள். இந்த ஊழல் முறைகளிலிருந்து நாம் விடுபடுவோம். இந்த விஜயை விட அறிவுடைய இயக்கம் திமுக, விஜயை விட கொள்கையுடைய இயக்கம் திமுக, விஜயை விட இன நலன்களின் மீது பற்றுள்ள இயக்கமாக அண்ணா ஆக்கி வைத்த இயக்கத்தின் மீதமிச்சம் அங்கே இருக்கிறது. அந்த மாதிரி மனிதர்கள் இந்த கட்சியை நடத்தட்டும். நான் ஐ ரிசைன் மை போஸ்ட், ஐ டேக் ரெஸ்ட். நான் தான் இப்போ கூர்க்குக்கு போய் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அங்கே போய் சௌரியமாக நான் இருக்கேன். கூர்க்கில் போய் நீங்கள் நடத்துங்க அப்படி இல்லை சொல்லணும். ஐ டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் எவனுமே தலைவர் எப்படா எழுத்து பேசுறதுன்னு ஒருத்தனை எழுத்து பேச மாட்டேன். இதாக ஆச்சு, சரி பார்ப்போம். ஆகவே நாடு ஒன்று நல்லவன் விளங்காதவனாக இருக்கேன், விளங்குனவன் அயோக்கியனாக இருக்கேன். என்னத்தை இவருக்கு விஜய்க்கு உயிரெழுத்தும் தெரியாது, மெய்யெழுத்தும் தெரியாது. இவர் என்னத்தை அவர் தமிழும் தெரியாது, தமிழ் உணர்வும் கிடையாது. தமிழ் நல்லா தானே பேசுறாரு விஜய். அதான் தமிழ். அதாவது நம்ம மொழியின் மீது கட்டமைக்கப்பட்ட இனம் என்பது அவருக்கு தெரியாது. மொழியின் மீது கட்டமைக்கப்பட்ட இனம் அது. நம்ம 3000 ஆண்டு நாகரிகத்தின் தொடர்ச்சி. இதையெல்லாம் தூக்கி நிறுத்துகின்ற வகையில் மோடியோடு மோத உன்னால் முடியுமா? இதெல்லாம் தூக்கி நிறுத்தணும். இதெல்லாம் மோடியோடு மோத வேண்டும். மோடி சும்மா பாரதியார் சிறந்த கவிஞர் என்று சொன்னால் போதாது. பாரதியை போல நான் நேசிக்கின்ற கவிஞன் எவனும் கிடையாது. கம்பனை போல, வள்ளுவனை போல நிகழ்காலத்தில் நான் நேசிக்கின்ற மிகப்பெரிய கவிஞனும், நேரிய கவிஞனும், நெருப்பு போல் தூய்மையான கவிஞனும் பாரதி தான். ஆனால் பாரத மாதா என்று ஒருத்தியை படைத்தானே, அது ஒரு பெரிய பித்தலாட்டம். தமிழ் மாதா மட்டும்தான்டா இருக்கா? புள்ள தாக்கி தானே பிறக்க முடியும். ஒரு தாக்கி தானே, 2 தாக்கி எப்படி பிறக்கிறது? நீ எதுக்கு பாரத மாதாவை சொல்கிற? அதுக்கு ஒரு வாழ்த்து பாடல் கொண்டார, வந்தே மாதரம்னு. இந்த ஒரு நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடுவோம். தமிழ் தாய்க்கு பிறந்த மக்கள் நாங்கள். பாரத மாதாவெல்லாம் கிடையாது. நீனா உண்டாக்குற மாதாவெல்லாம் உங்கள்கிட்ட வங்காளத்தில் வச்சுக்க.
பாரத நாடு உண்டு, பல தாய்கள் இணைந்து உருவாகிய நாடு. இப்படி தெளிவா பேச விஜய்க்கு தெரியாததுனால நான் தமிழ் தெரியாதுன்னு சொன்னேனே தவிர தமிழ் தெரியாத அந்த பொருள் இல்லை. கண்டிப்பா சார். இப்போ அடுத்தது காங்கிரஸ் வந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடி திமுகவோட கூட்டணியில தான் இருந்தாங்க. தேர்தலுக்கு பின்னாடி டிவிகே கூட சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்தியா கூட்டணியில திமுக இருக்கா இல்லையா? 8ஆம் தேதி மாநாடு. இந்தியா கூட்டணியில இல்லையே. இல்ல, அவன் அத்துக்குன்னு போயிட்டான். அப்புறம் எப்படி இருப்பேன்? இவன் பிஜேபியோட செல்லமான்னு பாக்குறாங்கிறாங்க. திமுக பிஜேபி கூட்டணி அப்படின்றீங்களா? சொல்றாங்க. எனக்கு எப்படி இது நெருடுது ரொம்ப. அது எப்படி சேரும்? திமுக ஏற்கனவே வாஜ்பாயோட சேர்ந்தவர்கள் தான், அதிகாரம் தானே. அதனாலதான் திராவிட இயக்கம் அண்ணா தோற்றுவித்த அதே அடிப்படை தொடர்ந்து இந்த இயக்கம் வந்திருந்தால் நான் சொல்லுகிறேன், சோழர்கள் ஆட்சியை போல 500 ஆண்டுகளுக்கு திமுக ஆண்டிருக்கும். அண்ணா தோற்றுவித்த அடிப்படை நேர்மை. அண்ணா சாதாரணமா இருந்துட்டு சாதாரணமா செத்து போயிட்டார். கருணாநிதி சாதாரணமா ஒரு முத்துவேலருக்கு மகனா பிறந்து அம்பானி குடும்பத்துக்கு சமமாயிட்டார். அப்புறம் ஸ்டாலின் அவர்கள், ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி, அப்புறம் இன்பநிதி. அவங்களுக்கு முட்டு கொடுத்தா பாருங்க, அடிச்சாம பாருங்க தமிழை ஒரு அடி. அது எனக்கு உங்களை வீழ்த்தினா அப்புறமாவது அறிவு வருதா? அதான் வரல உங்களுக்கு. இன்னமும் போய் I take the responsibility, then you resign your post. லீமா ரோஸ் அவர்கள் வந்துட்டு பழக்கருப்பையா அவர்கள் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது, அவர் ஜிஎஸ்டி கட்டுறாரா, அவர் என்ன மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு, அது ஆதாரத்தோட வெளியிட சொல்லுங்க அப்படின்னு சவாலே விட்டுருக்காங்க. லீமா ரோஸுக்கு தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது. ஜிஎஸ்டி கட்டாதவன். கட்டுறீங்களா சார் ஜிஎஸ்டி? இல்ல, நீ கட்டுற, நான் கட்டுறேன், கேமராமேன் கட்டுறாரு, வண்டி இழுக்கிறவன் கட்டுறேன், பிச்சை எடுக்கிறவன் கூட கட்டுறான். அம்மா உணவகத்தில் போய் 3 ரூபா கொடுத்து, ஒரு கிளப்பு கடையில் போய் ஒரு 10 ரூபா கொடுத்து தோசை சாப்பிட்றவனும் கட்டுறான். ஜிஎஸ்டிங்கிறத கட்டாத ஆள் இந்திய குடிமகனாக இருக்க முடியாது. நுகர்கின்றவன் அத்தனை பேரும். நுகர்ச்சி பொருள் என்பது உணவிலிருந்து எல்லாமே நுகர்ச்சி பொருள். நீ கடியாரம் வாங்கினீங்கன்னா நுகர்ச்சி பொருள், மோட்டர் சைக்கிள் வாங்கினீங்கன்னா நுகர்ச்சி பொருள், எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி உண்டு. நான் அதுக்கு வேடிக்கையாக ஒன்று சொன்னேன். நீ டீ குடிக்க ஒரு கடைக்கு போனால் அந்த லீமா ரோஸுக்கு இதெல்லாம் தெரியாதுங்கிறத பற்றி பாருல. இவர்களுக்கு பாடம் கற்பிச்சே நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்க வேண்டியதாக இருக்குது. புரியாதவர்களெல்லாம் ஒதுங்கி இருக்கவில்லை. ஏதோ மோசடியாக சம்பாதிக்கிறீர்கள். ஒரு லாட்ரி சீட்டு தப்பான தொழில், கேவலமான தொழில், தப்பான தொழில், அருவருக்கத்தக்க தொழில், மக்களை உறிஞ்சுகின்ற தொழில். இந்த தொழிலை தவறாக வேறு செய்து நீங்கள் பெரும் பொருள் ஈட்டி வைத்திருக்கிறீர்கள். சாராயம் விற்கிறவனை நான் மதிப்பதில்லை, சாராயம் உற்பத்தி செய்கின்றவனை மதிப்பதில்லை, லாட்ரி சீட்டு விற்கிறவர்களை நான் மதிப்பதில்லை, ஒரு பெண்ணை கூட்டி கொடுத்து வாழ்கின்றவனை நான் மதிப்பதில்லை, எவனெல்லாம் சமூகத்தை ஒரு திருடனை மதிப்பதில்லை. இதெல்லாம் அவருடைய செய்கையின் காரணமாக நமக்கு ஏற்பட்ட பகையை தவிர நீங்கள் யார் என்றே எனக்கு தெரியாது. நான் ஏன் லாட்ரி சீட்டை இவ்வளவு கடுமையாக பேசுகிறேன் என்றால், உங்களுடைய லாட்ரி சீட்டு ஏழை மக்களுடைய பணத்தை, ரத்தத்தை உறிஞ்சுகிறது. இதை ஒரு தொழிலாக நீங்கள் வைத்திருப்பதே அருவருக்கத்தக்கது என்று நான் சொல்கிறேன். அதை விட்டு ஜிஎஸ்டி கட்டுகிறாயா என்று கேட்டால், டீ குடிக்க போகிறாய், நீ ஜிஎஸ்டி கட்டுகிறாய். டீ வாங்கி அதுக்கு 20 ரூபாயை கையில் கொடுக்குற போது ஜிஎஸ்டி கட்டி விடுகிறாய். டீ பொட்டலத்துக்கு ஜிஎஸ்டி கட்டுகிறாய். சீனி போடுகிறானே அதில், அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுகிறாய். அப்புறம் டீ குடித்து விட்டு வெளியே வருகிற ஒருவன் பீடியை எடுத்து பற்ற வைக்கிறான், அந்த பீடிக்கு ஜிஎஸ்டி கட்டுகிறான். அப்புறம் நெருப்பு குச்சியை உரசி தீப்பற்ற வைக்கிறான், அந்த நெருப்பு குச்சிக்கு ஜிஎஸ்டி கட்டுகிறான். உலகத்தில் ஜிஎஸ்டி கட்டப்படாத ஒன்றே கிடையாது, கட்டாதவனே கிடையாது. உனக்கு ஓரளவு புரியவும் இல்லை. அது இது எல்லாம் அந்த நாட்டின் முதலமைச்சருடைய அறிவு தகுதி, எதிர்கட்சி தலைவருடைய அறிவு தகுதி, இந்த மாதிரி உள்ளவர்களுடைய அறிவு எல்லாம் ஒரே தரத்திற்கு இருக்குது. நம்ம என்ன செய்யறது? இவர்களுக்கு விளக்கம் சொல்லியே நாம் அழிந்து போய்விடுவோம் போல் இருக்கிறது. சரி போகட்டும், அந்த அம்மா கேஸ் போடுகிறேன்றது போடட்டும். நான் சொல்கிறேன், இன்னொரு 100 முறை சொல்லுகிறேன், கேவலமான தொழிலை செய்து மக்களை அட்டை போல் உறிஞ்சி வாழ்கின்ற அநாகரிகமான கூட்டம் என்ன மதிப்பை மக்களிடம் எதிர்பார்க்கிறீர்கள்? நான் லாட்டரி சீட்டு கும்பலின் கையில் தமிழ்நாடு அரசியல் மாட்டிக்கொண்டு விட்டது என்று சொல்வதற்கு விஜயினுடைய ஆட்சி 3 மருமகன் கையில் இருக்கிறது, அவர் ஒரு லாட்டரி சீட்டுக்காரர். மாமியா கையில் ஏடிஎம்கே இருக்கிறது, நீ ஒரு லாட்டரி சீட்டுக்காரம்மா. அப்புறம் உன் மகன் கையில் புதுச்சேரி ஆட்சி இருக்கிறது.
100 கோடி ரூபாய் மந்திரி பதவிக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று காங்கிரஸ் தலைவர் சொல்லுகிறார். ஆகவே முதலமைச்சரால் மந்திரி பதவியை மந்திரி சபையை நிரப்ப முடியவில்லை என்று சொல்லுகிறார். இவ்வளவு கேவலமாக அச்சடிப்பது போல பணத்தை அள்ளி குவித்து கொண்டு வந்து 1200 கோடி ரூபாய் மோடிக்கு, 500 கோடி ரூபாய் திமுகவுக்கு வெளிப்படையாக கொடுக்குற நீங்கள் எப்படி பெரிய ரத்தம் வடித்து வேர்வையை வடித்து ஈட்டிய பணமா? இந்த மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி எடுத்த படம், இல்லை நீ எல்லாம் பேசுகிறாய், வழக்கு போடு. நாட்டிலே அட்டைகள் எல்லாம் உறிஞ்சுகின்றன என்று நான் சொல்லக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்லுவானால் நீதிமன்றத்தின் நீதியை பற்றி அப்புறம் விமர்சிப்போம். இப்போ உங்களை அவங்க வந்து ஆதாரம் வெளியிடுங்க அப்படின்னு ஒரு சவாலே விட்டாங்க. என்ன ஆதாரம்? நீங்க ஜிஎஸ்டி கட்டுறதுக்கான ஆதாரத்தை வெளியிடுங்க, மக்களுக்கு நீங்க நல்லது இவ்வளவு நேரம் சொன்னது உனக்கு புரியல, சரி விடு, நான் இவ்வளவு நேரம் சொன்னது போடு. அப்படியே ஒரு பீடி குடிக்கிறவன் ஜிஎஸ்டி கட்டுறாங்கிற, அப்புறம் நான் என்ன ஒன்றும் பண்றது இல்லையா? நான் சாப்பிடலையா? நான் இருக்கலையா? வேட்டி கட்டலையா? சட்டை போடலையா? எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி இல்லாமல் எப்படி ஒருத்த வாழ்வேன்? இது நேரம் சொல்றேன், திருப்பி கேட்குறேன். நீ நம்ம அரசியல் நிலைமையை நல்லா எடுத்து சொல்லிட்டீங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சரி, ரொம்ப நல்லது.